like a Hellcat. Hi, hello guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்கறோம் அப்படினா எதுக்குனே தெரியாம ஒரு மொபைல் பிராண்ட் மொபைல் போன்ஸ் லான்ச் பண்றாங்க அப்படினா அது கண்டிப்பா Redmi-யோட தம்பி Realme தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ Realme 21 ஆம் தேதி வந்து இந்தியாவுல Realme Narzo 20 Pro னு சொல்லிட்டு மூணு மொபைல் லான்ச் பண்ண போறாங்க. இது போதாதுன்னு பங்களாதேஷ்ல வர Realme C17 லான்ச் பண்ண போறாங்களா. சோ இதெல்லாம் பாக்கும்போது துப்பாக்கி படத்துல ஒரு சீன் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ரெண்டு கண்ட்ரியும் டார்கெட் பண்ணி ஒரே டைம்ல Realme ஷூட் பண்ண போறாங்க. And இந்த வீடியோ நம்ம Realme Narzo 20 Pro அப்படிங்கிற இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் கன்ஃபார்மான ஸ்பெசிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். 99.9% கண்டிப்பா இப்படி தான் வரும். நம்ம நிறையவே ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம், அதே மாதிரி வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இதுவும் கன்ஃபார்மான ஒரு ஸ்பெக்ஸ் தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசியில் பாருங்க, கண்டிப்பா உங்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க இன்னும் நம்மளோட FT ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி யூடியூப் நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். நிறைய ஃபன் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேவா? அண்ட் எப்பவும் போல நம்மளோட FT ஃபேமிலி கூட ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்ம வீடியோக்கு போகிற ஷேர் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கும் அதே அரைச்சமாவே அரைக்க வேண்டியதான். ஸோ இந்த அரைச்சமாவே அரைக்க வேண்டிய டைலாக நான் நிறைய வீடியோ சொல்லிட்டேன். இதெல்லாம் என்ன பண்ணுறது? ஸோ கொரோனா வேற. ஸோ தயவு செஞ்சு சேஃபாக இருங்க. லாக்டவுன் எல்லாம் ரிலீஸ் பண்ணாலுமே இன்க்ரீஸாக ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்டர்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட FT ஃபேமிலிக்கு ஒவ்வொருத்தரும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் சேஃப் அண்ட் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ தயவு செஞ்சு சேஃபாக இருங்க, சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தா ஃப்ரண்ட்ல 6.5 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. IPS LCD தான், பட் இருந்தாலுமே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து நம்ம நிறைய மொபைலில் பார்த்தாச்சு. பட் நமக்கு பிடிச்ச ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் கொடுக்கலையே, என்ன பண்றது? எல்லா டிஸ்பிளேலேயே ஆம்லெட் எதிர்பார்க்க முடியும். ஸோ ஆம்லெட் டிஸ்பிளே யூஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். பட் கொடுக்கல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. IPS LCD இருந்தாலும் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஸோ ஃபுல் HD அப்படிங்கும்போது படம் பார்க்கறதுக்குலாம் நல்லா தான் இருக்கும். நீங்க பாடின்னு பார்த்தா இவங்க லீக் பண்ண சில போட்டோஸ்ல பார்த்தா ஒரு தம்பி வந்து அப்படி வந்து நோண்டிக்கிட்டு இருக்காப்ல. என்னன்னே தெரியாம நோண்டிட்டு இருக்காரு. போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நோண்டிட்டு இருக்காரு. எப்போ போட்டோகிராஃபர் கொஞ்சம் சீக்கிரம் போட்டோ எடுப்பா, நானும் எவ்வளவு நேரம் தான் போன்ன்ற மாதிரியே போஸ்ட் கொடுக்கறது. ஸோ அதில் பார்க்கும்போது ஒரு கிளாஸ் ஃபினிஷ் இருக்கு. பட் கண்டிப்பா 15,000 16,000 செக்மெண்ட் அப்படின்னு வரும்போது கிளாஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல இங்க கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்களா. ஸோ கொரில்லா கிளாஸ் என்னதான் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் ஒரு லெவலில் இருந்து கீழே போட்ட மலை சாரல் மாதிரி அப்படி செதறிடும் கிளாஸ் எல்லாம். ஸோ சேஃபா யூஸ் பண்ணுங்க. அண்ட் அதே போட்டோ நம்ம கொஞ்சம் கூர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, ஐ மீன் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அங்க பிராண்டிங் தெரியுது. பிராண்டிங்னு பார்க்கும்போது Realme இல்லாம Narzo அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ MI-ல இருந்து போக்கோ இருக்கிற மாதிரி இப்போ Realme இருந்து Narzo அப்படிங்கிற ஒரு சப் பிராண்ட் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சோ அதுவுமே பார்க்க நல்லா தான் இருக்கு. ஓகேவா? அண்ட் இங்க ப்ராசஸர்னு பார்த்தா MediaTek Helio G95 யூஸ் பண்றாங்க. இவங்க தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் MediaTek Helio G95 அப்படின்னு சொல்லிட்டு Realme 7 லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் செகண்ட் MediaTek Helio G95 யூஸ் பண்றாங்க. சோ இந்த ப்ராசஸர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ண, ஒரு 85% நல்லா புஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். கேமிங்கா இருந்தாலும் சரி, நார்மல் யூசேஜா இருந்தாலும் சரி. அண்ட் இங்க கேமிங்காக GPU ன்னு பார்க்கும்போது Mali G76 யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து இதோட ஸ்பீட் வந்து 720 MHz தான். ஓகேவா? சோ இப்போலாம் வந்துட்டு 900 916 பேயாச்சு. சோ இப்படி இருக்கும்போது இந்த 720 MHz அப்படிங்கும்போது கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க வந்து வெண்ணெய் வெட்டுற மாதிரி ஹெட்செட் போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போட முடியாது. சோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 85% இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கன்ஃபார்மா அப்படி தான் இருக்கும். ஓகேவா? சோ கேமிங் வந்து நீங்க எக்ஸ்ட்ரீமா விளையாடுவீங்க, லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்றீங்க அப்படின்னா இந்த மொபைல் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த GPU கன்ஃபார்மா அப்பெல்லாம் ரொம்பலாம் பெர்ஃபார்ம் பண்ணாது. சோ உண்மையை சொல்லணும்னா அப்படிதான். ஓகேவா? சோ கேமிங்காக ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா, இன்டென்சிவா விளையாடுவீங்க அப்படின்னா கன்ஃபார்மா வேண்டாம். மாடரேட்டா விளையாடுவீங்க, மாடர்ன் யூசேஜ் பண்ணுவீங்க அப்படின்னா ஓகே, நல்லா இருக்கும். ஓகேவா? சோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் CPU இருந்தாலும் சரி, GPU இருந்தாலும் சரி, ஒரு 85% நல்லா இருக்கும். நீங்க கேமராஸ் பார்க்கும்போது இவங்க லீக் பண்ண போட்டோஸை பார்த்தாலே குவாட் கேமரா செட்டப் தான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிகிறது. பட் மெகா பிக்சல்னு பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு டவுன் கிரேட் தான் அப்படி நம்ம சொல்லணும். 48+8+2+2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்ல Realme-லேயே 64 மெகாபிக்சல் கேமரா கொண்ட மொபைலும் வச்சிருக்காங்க. ஸோ மறுபடியும் எதுக்காக டவுன் கிரேட் பண்ணி 48க்கு போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல சுத்தமா. உங்களுக்கு தெரிஞ்ச அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஏன்னா காஸ்ட் கட் பண்றாங்களா என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியல. எதுக்காக 48 யூஸ் பண்ணும்? 64 ஏற்கனவே யூஸ் பண்ணிருக்காங்க, அதே மாதிரி 64 யூஸ் பண்ணலாம். பட் மறுபடியும் 48க்கு வந்திருக்காங்க. சோ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட்ல இருக்க அந்த 2+2 மேக்ரோ இல்லைனா டெப்த் இது வந்து ரொம்பலாம் பெர்ஃபார்ம் பண்ணாது. நம்ம அதை வந்து எடுக்கவே தேவையில்லை. ஓகே, கணக்கிலே எடுக்கண்டாம். 48+8 அல்ட்ரா வைடும் பிரைமரி கேமராவும் கொஞ்சம் ஓகே நார்மலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து நம்ம 12,000 பட்ஜெட்ல பார்த்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் எங்கேயும் கிடைக்கும். அண்ட் இங்க ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா டுவல் பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. நம்ம சைடுல சொல்லணும் அப்படின்னா பெண்கள் நெத்தில இருக்கும் 2 பொட்டு மாதிரி 2 பொட்டு. ஓகேவா? சோ இங்க வந்து 16 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவும் கூட ஒரு 8 இல்லைன்னா 2 மெகாபிக்சல் யூஸ் பண்ற மாதிரி ஒரு லீக் இருக்கு. சோ பட் கன்ஃபார்மா டுவல் பஞ்ச் ஹோல் கேமரா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ அவங்க லீக் பண்ண போட்டோஸை பார்த்தாலே நமக்கு வந்து டுவல் பஞ்ச் ஹோல் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. இங்க ஒரு சோகமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை சைட்ல கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரு
இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருக்கு பழகிட்டு இருக்காங்க, சுவிட்ச் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ஓகே தான். பட் நிறைய பேருக்கு பிடிக்காது, கேமர்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா ஹெட்செட் போல அப்படி நம்ம தூக்கி விடுவோம், தெரியாமல் பவர் பட்டன் அமைக்கிறோம், பார்த்தா நம்மளும் ஹெட்செட் போட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி காமெடிலாம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ பார்த்து எடுத்து யூஸ் பண்ணுங்கப்பா. வேற ரேங்க் புஷ் பண்ணும்போது ஹெட்செட் போட்டு நீங்கள் அவுட் ஆகிட்டீங்கன்னா ரேங்க் எல்லாம் குறைஞ்சிட போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பேட்டரி பேக் வந்து 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுக்காக 65 வாட்ஸ்க்கான டாட் சார்ஜ், ஐ மீன் Realme 7 Pro கொடுத்து அதே ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ பாக்ஸில் கொடுப்பாங்க நினைக்கிறேன், கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ இவ்வளவு தான் இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ். கண்டிப்பாக உங்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மொபைல் ஃபைனலாக 6GB RAM 128GB வேரியண்ட்டும் 8GB RAM 128GB வேரியண்ட்லாம் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா 15,000 17,000 இருக்கும் கண்டிப்பாக. ஸோ பேஸ் வேரியண்ட் வந்துட்டு கண்டிப்பாக 16,500 இல்லைனா 15,000 to 16,000 இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் நீங்க இன்னும் நம்மளோட 50 ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி யூடியூப் நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். நிறைய ஃபன் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? அண்ட் இவ்வளோதான் இந்த வீடியோல. மறக்காம வேற என்ன டாபிக்ல வீடியோஸ்லாம் போடணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ see next video. உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் லிவின் சிபரோடா. பை.